2025 10th சப்ளிமெண்டரி எக்ஸாம் அதுக்கான ஸ்கேன் காப்பி டவுன்லோட் லிங்க் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸ்கேன் காப்பிக்கு ஆகஸ்ட் 4th and 5th அப்ளை பண்ணவங்க ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆயிருக்குது. அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் எது அப்ளை பண்றது, என்னைக்கு அப்ளை பண்றது, ஃபீஸ் எவ்வளவு, எங்க அப்ளை பண்றது, இந்த டீடைல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கேன் காப்பி டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்க எக்ஸாம் ரோல் நம்பரையும் டேட்டா பர்த்தையும் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. அப்ளை பண்ணும்போது நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு 2 காப்பி நீங்க ஜெராக்ஸ் எடுத்துங்க. என்னைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 18 மண்டே மார்னிங் 11 o'clockல இருந்து ஆகஸ்ட் 19 டியூஸ்டே ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸ்கேன் காப்பிக்கு எங்க அப்ளை பண்ணீங்களோ அங்கதான் போய் அப்ளை பண்ணணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய், ரீடோட்டலிங்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய். ஃபீஸை நீங்க கேஷா தான் பே பண்ணணும். ரீவேல்யூஷன் இல்ல ரீடோட்டலிங் எது அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்க ஆன்சர் ஷீட்ல எந்த ஆன்சருக்காவது மார்க் கம்மியா போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்க ஆன்சர் காப்பியில ஆன்சர் கரெக்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் தான் அப்ளை பண்ணணும். ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணக்கூடாது. ஆன்சரை கரெக்ட் பண்ணி மார்க் போடாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் தான் அப்ளை பண்ணணும். டோட்டல் மார்க்ல மிஸ்டேக் இருந்தா கூட, அதாவது மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். உங்க ஆன்சருக்கு மார்க் கொடுத்திருந்து அந்த மார்க் ஃப்ரண்ட் பேஜ்ல ஆட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். உங்க ஸ்கேன் கார்டில் உள்ள மார்க்கை விட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் இதுல இப்ப என்ன மார்க் வருதோ அதுதான் ஃபைனல் மார்க். நீங்க ஏற்கனவே எடுத்த மார்க் வராது. இந்த புது மார்க் வச்சுதான் உங்களுக்கு புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் ஃபைனல்.